நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்க்கான ஒரு 5 டிப்ஸ் பத்தி நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேமரா ரா ஃபில்டரை டவுன்லோட் பண்ணி எப்படி எங்க ஃபோட்டோஷாப்புக்கு உள்ள கொண்டு வரதுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. நீங்க கேமரா ரா ஃபில்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபோட்டோஷாப்ல சிசி வெர்ஷன்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கும். அதாவது 2014 ஃபோட்டோஷாப்ல இருந்து 2023 ஃபோட்டோஷாப் வரைக்கும் நம்மளுக்கு கேமரா ரா ஃபில்டர் பார்த்தீங்கன்னா உள்ளேயே இருக்கும். சாம்பிளுக்கு இப்போ நான் வந்து CS6 ஓப்பன் பண்றேன். இப்போ இதுல நான் என்ன பண்றேன், எனக்கு தேவையான ஒரு படத்தை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த படத்தை நான் வந்து ஒரு கேமரா ரா ஃபில்டர்ல கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன், ஃபில்டர் அப்படிங்கக்கூடிய மெனு போயிட்டு இதுல கேமரா ரா ஃபில்டர் அப்படின்னு சொல்லி நான் கொடுப்பேன். ஆனா இதுல தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கேமரா ரா ஃபில்டர் காட்டவே இல்லையே. இது வந்து CS6 சரிங்களா. இப்போ நீங்க சிசி 2014 வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபில்டர் மெனு அப்படிங்கிறதுல போனீங்கன்னா கேமரா ரா ஃபில்டர் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் காட்டும் சரிங்களா. இப்போ இந்த CS6லயுமே நம்ம ஓப்பன் பண்ணலாம். எப்படி அப்படிங்கிறத பாருங்க. ஃபைல் அப்படிங்கக்கூடிய மெனு போயிட்டு ஓப்பன் ஆஸ் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி 4ஆவதாக இருக்கக்கூடிய கேமரா ரா அப்படிங்கிறத வச்சுட்டு இந்த ஜேபிஜி ஃபைலை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைல் தான் எனக்கு வேணும். ஓப்பன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு டைரெக்டாக கேமரா ரால ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்ஷன் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், வச்சுட்டு ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோஷாப்புக்கு என்ன பண்ணும் அந்த இமேஜ் வந்துடும். ஆனால் இதில் ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணுறது என்னென்னா, நாம் தேவைக்கு ஏற்ற மாதிரி கேமரா ரா ஃபில்டரை பயன்படுத்த முடியாது. CS6 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேமரா ரா ஃபில்டரை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து வேற ஏதாட்டும் நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ண முடியும். திரும்ப கேமரா ரா ஃபில்டர் போகணுன்னா கண்டிப்பாக இதில் வந்து போக முடியாது சரிங்களா. இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை அதுதான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய சிசியை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ என்னுடைய ஃபோட்டோஷாப் சிசியில் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஒரு படத்தை ஓப்பன் பண்ணிட்டேன்னா இந்த படத்தை நான் எடிட் பண்ணலாம். என்ன பண்ணலாம், டைரக்டாக ஃபில்டர் மெனு போயிட்டு இதில் கேமரா ரா ஃபில்டர் அப்படிங்கிறத ஒரு கிளிக் பண்ணலாம். எனக்கு கேமரா ரா ஃபில்டர் ஓப்பன் ஆகும். நான் வந்து எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். திரும்பவும் எனக்கு கேமரா ரா ஃபில்டர் வேணும்னா மறுபடியும் என்ன பண்ணலாம், ஃபில்டர் மெனு போயிட்டு இதில் கேமரா ரா ஃபில்டர் கொடுத்து நான் எவ்வளோ வேணாலும் நான் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. சிசியில் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கேமரா ரா ஃபில்டரை உங்களுக்கு எப்போ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்த முடியும் சரிங்களா. சிசிலே பார்த்தீங்கன்னா 2014 இருந்து 2023 வரைக்கும் சிசி வெர்ஷன்ஸ் இருக்குது சரிங்களா. ஓகே, இப்போ 2019 வச்சுருக்கோம், 2020, 2019, 20, 21 வச்சுருக்கீங்கல்ல. இந்த ஃபோட்டோஷாப்புக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய கேமரா ரா ஃபில்டரை வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறத பாருங்கள். எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், குரோமில் கேமரா ரா ஃபில்டர் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். ஃபோட்டோஷாப்புக்கு ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு கொடுக்குறேன். நல்லா கவனமாக பாருங்கள். கேமரா ரா ஃபில்டர் ஃபார் ஃபோட்டோஷாப் ஃப்ரீ டவுன்லோட்னு கொடுக்குறேன். இப்படி கொடுத்தீங்கன்னா அடோபியோட வெப்சைட் வரும். அதை ஒரு கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக உள்ளே போய்க்கலாம். இது உங்களுக்கு ஃப்ரீ தான் சரிங்களா. ஸோ இந்த அடோபி வெப்சைட் உள்ளே வந்துட்டீங்கன்னா கடைசியாக ரிலீஸ் பண்ண கேமரா ரா ஃபில்டரோட அந்த அப்டேட் என்னென்னா 15.2 வெர்ஷன் சரிங்களா. இதில் மேக் விண்டோஸ் அப்படிங்கிறது விண்டோஸ் ஓஎஸ், மேக் இருக்குங்கிறது நீங்கள் மேக் வச்சுருந்தீங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் மட்டும் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோட்டோஷாப்பில் என்ன பண்ணும், உங்கள் ஃபில்டர் கேமரா ரா ஃபில்டர் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடும் சரிங்களா. இது வந்து ஃப்ரீ தான். ஆனால் 2019, 20, 21 இந்த ஃபோட்டோஷாப்புக்கு நீங்கள் அப்டேட் பண்ணனா பண்ணிக்கலாம் சரிங்களா. இவ்வளோ தான். கேமரா ரா ஃபில்டர் அப்படிங்கிறது நீங்கள் தனியாக வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இது வந்து ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய ஒன்று சரிங்களா. இதை நல்லா தெளிவாக எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க. ஓகே, அடுத்து இருக்க பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் லேப்டாப்பு ஹேங் ஆகுது. ஃபோட்டோஷாப்புக்கு ஏதாட்டும் சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. கவர்மெண்ட் லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் அதில் ரேம் ரொம்ப கம்மி. அதிகபட்சம் 4GB இருக்கும், அல்லனா 2GB தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் எல்லாமே ரொம்ப கம்மியான ப்ராசஸர் தான் இருக்கும் சரிங்களா. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஹெவியான ஏதாட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா ஓவர் ஹீட்டிங் ஆகும். இப்போ நீங்கள் கவர்மெண்ட் லேப்டாப்பில் ஃபோட்டோஷாப் பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் உங்களுடைய கண்ட்ரோல் பேனல் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இந்த கண்ட்ரோல் பேனலில் உங்களுக்கு இந்த இடத்துல கேட்டகரி அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி லார்ஜ் ஐகான் அப்படிங்கிறத கொடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இதில் ப்ரோக்ராம் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறத ஒரு கிளிக் பண்ணுங்க.
இது உள்ள வந்ததுக்கு அப்புறம் கீழே பாருங்களேன், இந்த இடத்துல நான் எவ்வளவு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். 23.1 ஜிபிக்கு நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் டோட்டல். சரிங்களா? எனக்கு 16 ஜிபி நான் ரேம் போட்டிருக்கேன். இது என்னுடைய பிசி. இதே போல் நீங்கள் உங்களுடைய லேப்லையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ஹேங் ஆகும். நீங்கள் இது உள்ள வந்துட்டு எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் உங்களுக்கு வேணாமோ அதை ரைட் கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் கொடுத்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். சரிங்களா? நீங்க முதல் விஷயமா இது எல்லாத்தையும் உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க. உங்களுக்கு விண்டோஸ் மெனுவில் எடிட் இடிஐடி அப்படிங்கிறத கொடுங்க. எடிட் அப்படிங்கிறத கொடுங்க. எடிட் கொடுத்ததுக்கு அப்புறம் இதில் எடிட் த சிஸ்டம் என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணுங்க. இதில் இந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் இருக்க செட்டிங்ஸை ஒரு கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பெஸ்ட் அப்பரன்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் நான் என்ன பண்ணுறேன், கஸ்டமர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த அனிமேட்டர் இன் த டாஸ்க் பார் 1, ஸோ அதுக்கப்புறம் கீழே 1 2 3 4 5 இதில் பாருங்கள், நான் ஒரு 5 கரெக்டாக எனக்கு தேவையான 5 டிக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த டிக்கை மட்டும் வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய சிஸ்டத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இது நம்ம செட்டிங்கை மாற்றினதுக்கப்புறம் ஹை பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு வேலை செய்யும் அப்படின்லாம் இல்லை. சரிங்களா? உங்களுக்கு ஹேங் ஆகிறதுலேருந்து ஓரளவு பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வேலை செய்யும். சரிங்களா? ஓகே, அடுத்து டிப்ஸ் நம்பர் 3 என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹேர் கட், அதாவது ஒரு ஹேர் வந்து நம்ம படத்துக்கு ஒரு பிக்சருக்கு கட் பண்ணுறோம்னு வச்சுங்களேன், அந்த ஹேர் கட்டுக்கு அதை வந்து கலர் டீசேச்சுரேட் பண்ணுனா தான் நம்மளால நம்ம ஹேர் டீட்டெயில் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு படம் வச்சுருக்கேன். இந்த படத்தை நான் என்ன பண்ணுறேன், ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து நான் வந்து ஹேர் கட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். ஹேர் கட்டிங் எப்படி பண்ணியிருக்கேன், இந்த ஹேரை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றி நம்ம கட் பண்ணியிருக்கேன். அந்த ஹேரை பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றாமலே நம்ம ஹேர் டீட்டெயில் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இப்போ பாருங்கள், இது நான் பின்னாடி வச்சிருக்கிறது ஒரிஜினல் ஹேர். இந்த ஹேரை டீட்டெயில் எடுக்கணும்னா என்ன பண்ணலாம், Ctrl+Shift+U கொடுத்தா இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறும். அது மாற்றாமல் நம்ம எடுக்கணும்னா இந்த நார்மல் இருக்க பிளண்டிங் மோடில் போயிட்டு மல்டிபிள் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். இப்போ இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், மல்டிபிள்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இதே போல தான் இருக்குது. நம்ம Ctrl+M அப்படிங்கிறத கொடுத்துட்டு அவுட்டரில் நம்ம கிளிக் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன பண்ணும், இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஹேர் கலர் மாறும். இதே நீங்கள் Ctrl+Shift+U அப்படிங்கிறத கொடுத்து டீசேச்சுரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ டீசேச்சுரேட் பண்ணுறேன். டீசேச்சுரேட் பண்ணிவிட்டு அதோட பிளெண்டிங் மோடை வந்து நான் மல்டிபிள்னு சேஞ்ச் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ ஹேருக்கு நான் வந்து கர்வ்ஸ் அப்ளை பண்ணி லைட்டாக நான் என்ன பண்ணுறேன், அந்த இதை கிளிக் பண்ணி எடுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஹேர் டீட்டெயில் எப்படி கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இது அக்யூரேட்டாக நான் எடுக்கலை, எவ்வளோ லைட்டாக ஒரு சின்ன இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெமோக்காண்டி நான் இதில் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். சரிங்களா? இந்த இடத்துல வந்து லைட்டாக ஒரு சின்ன எரேசிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஹேரை பாருங்களேன், இது நான் Ctrl+Shift+U டீசேச்சுரேட் பண்ணி நான் எடுத்த ஒரு ஹேர். எதுக்காக டீசேச்சுரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிருக்கும். சரிங்களா? டீசேச்சுரேட் பண்ணால் தான் நம்மளால ஹேர் டீட்டெயிலை எடுக்கவே முடியும். சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்து ஒரு தம்ப்லைன் செட் பண்ணியிருந்தேன். அது எப்படி நீங்கள் செட் பண்ணீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஃபைல் மெனு அப்படிங்கிறது போய் ஃபில்டர் மெனு போயிட்டு டோபாஸில் இந்த மாதிரி நான் என்னுடைய கர்சரை வச்சுட்டு என்ன பண்ணிட்டேன், என்னுடைய கீபோர்டில் பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ஒரு ப்ரெஸ் பண்ணால் எனக்கு என்ன பண்ணும், இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா எடுத்துரும். சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், Ctrl+N அப்படிங்கிறத கொடுத்துட்டு எனக்கு தேவையான ஒரு சைஸ் 1920 இன்ட்டு 1080 பிக்சல் நான் வந்து வச்சுட்டு ரெசல்யூஷன் ஒரு 300 வைக்கிறேன். வச்சுட்டு இதை Ctrl+V அப்படிங்கிறத கொடுத்தா அந்த ஸ்க்ரீன்ஷாட் இங்கே பேஸ்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் இங்கே ஒரு நியூ லேயரை கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு G கீபோர்டில் கிளிக் பண்ணால் இந்த கிரேடியன்ட் டூல் வரும். சரிங்களா? G, அதுக்கப்புறம் டாப்பில் இந்த அளவுகளை கிளிக் பண்ணி இந்த பேசிக்ன்றதை சிங்கிள் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோர்கிரவுண்ட் கலரு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுக்கலாம். நான் ஒரு ரெட் கலர் வச்சுக்கிறேன். ரெட் கலர் மாற்றி மேலே மாற்றிடுச்சா. இப்போது நியூ லேயர் கிரியேட் பண்ணிவிட்டு கீழே இருந்து இப்படி ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ராக் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கலர் வந்து ஃபில் ஆகிடும். இப்போ டெக்ஸ்ட் எடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி டைப் அடிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தேவையான அளவு டைப் அடிச்சுக்கிறேன். டோபாஸ் லேப், இப்போது டைப் அடிச்சிட்டேன். டெக்ஸ்ட் கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா, விண்டோ போயிட்டு ஸ்டைல் மெனு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ இதில் நான் எனக்கு தேவையான ஒரு கலரை வந்து ஃபில் பண்ணுறேன். ஒரு எல்லோ கலர்.
ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய தம்ப்லைன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோட்டோஷாப் உள்ள படம் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருந்தேன். நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க சரிங்களா. இந்த பிரிண்ட் ஸ்க்ரீன் இதுக்கு மட்டும் பயன்படுத்துறது இல்லை. ஒரு டிசைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம கஸ்டமர் வந்து கேட்குறாரு சார் வேலை முடிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன பண்ணுவேன், இந்த பிரிண்ட் ஸ்க்ரீனை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் ஏதாட்டும் நம்ம ஓப்பன் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, நம்ம குரோம் பேஜில் ஓப்பன் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதில் போயிட்டு அவங்க சேட்டில் வச்சு Ctrl+V கொடுத்தோம்னு வச்சுக்கலாம், இந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்படியே பேஸ்ட் ஆகும், அப்படியே சென்ட் கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லாமல் ப்ரூஃப் நீங்கள் அனுப்புறீங்க. இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் டாக்குமெண்ட் கொடுத்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அந்த டாக்குமெண்ட் வச்சு அவங்களே பிரிண்ட் பண்ணிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் வந்து உங்கள் பிரிண்ட் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த படத்தை அவங்களால பிரிண்ட் பண்ண முடியாது சரிங்களா. குவாலிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு அனுப்புறதுக்காகவே நீங்கள் சேவ் பண்ணி அதை குவாலிட்டியை குறைச்சி பண்ணுறதை விட இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வியூவில் வச்சுட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து அனுப்புனீங்கன்னா போதும். ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்ப முடியும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இன்னொன்று என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டிப்ஸ், கடைசியான ஒரு டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். என்னுடைய சிஸ்டம் வந்து ரொம்ப எனக்கு ஏதாட்டும் ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுங்களேன். இப்போது ஃபோட்டோஷாப் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிட்டேன், ஏதாட்டும் ரொம்ப ஸ்டக் ஆகுத மாதிரி வருதுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய ஃபோட்டோஷாப்பில் K7 அப்படிங்கக்கூடிய இந்த ஆன்டிவைரஸ் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் டூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுவேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் டெம்ப் கிளீனர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துருவேன். இது என்ன பண்ணும், என்னுடைய டெம்ப் ஃபைல் எவ்வளவு இருந்தாலும் அதை ஈஸியாக எனக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துடும். ஸோ அதுக்கப்புறம் இன்டர்நெட் டெம்ப் கிளீனர் கொடுப்பேன். இன்டர்நெட் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணால் அதில் இருக்கக்கூடிய டெம்பரவரி ஃபைல் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடும். ஸோ அது போக இந்த இடத்துல கம்ப்யூட்டர் டேர்ன் அப் அப்படின்றது பாருங்களேன், இதையுமே நான் என்ன பண்ணுவேன், ஸ்டார்ட் அப் அப்படின்னு கொடுத்து விட்டோன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அழகாக என்ன பண்ணணும்னா பூஸ்ட் பண்ணி கொடுத்துடும். இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன பண்ணும், ரீஸ்டார்ட் பண்ண சொல்லும். ரொம்ப எனக்கு வந்து ஜர்க் ஆனதுன்னா என்ன பண்ணுவேன், இந்த கம்ப்யூட்டர் டேர்ன் அப் கொடுத்துட்டு ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணால் என்னுடைய கம்ப்யூட்டர் ரொம்பவே சுலபமாக முடிஞ்சிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பென் ட்ரைவ், மெமரி கார்டு எல்லாமே நம்ம வந்து சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணுவோம், லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுவோம். நான் கனெக்ட் பண்ணும்போது எல்லாம் என்ன பண்ணுவேன், இந்த K7 வச்சு ஒரு ஸ்கேன் இந்த மாதிரி கொடுத்துடுவேன். இந்த K7 என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணிவிட்டு அதில் என்ன ஃபைல் இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட் கொடுத்துரும். வைரஸ் ஏதாட்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்கேன் ரிசல்ட்டில் இங்கே வந்துடும். இந்த பேஜில் அது வந்துடும். சப்போஸ் அது வைரஸ் இருக்குது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி க்ரீன் டிக் விழுந்து இங்கே இந்த இடத்துல ஒன்று நம்மளுக்கு வரும் சரிங்களா. ஒருவேளை அந்த வைரஸ் வந்து ரொம்ப பெருசு, அதை ரிமூவ் பண்ண முடியலன்னா ரெட் கலரில் இந்த இடத்துல டெலிட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இங்கே ஒரு அலர்ட் விழுந்துடும். அந்த மாதிரி விழுந்துட்டுனா நான் என்ன பண்ணுவேன், அந்த பென்ட்ரைவ் உள்ளே வந்து உள்ளே போய் பார்க்க மாட்டேன். நிறைய பேர் என்ன பண்ணுறோம், பென்ட்ரைவ் வந்து சொருன உடனே நம்ம என்ன பண்ணுவோம், டைரெக்டாக கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்டர் உள்ளே போயிடுவோம். அந்த மாதிரி நீங்கள் போகிறதுனால உங்கள் சிஸ்டத்துக்கு ரொம்பவே பிரச்சனை அதிகமாக வரும். சப்போஸ் அதில் வைரஸ் அட்டாக் ஏதாட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஃபோல்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணையா அந்த வைரஸ் உங்களுடைய சிஸ்டத்துக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் சரிங்களா. சில நேரம் ஸ்கேன் பண்ணால் நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ அப்படி இல்லைன்னா அது ஓஎஸில் பார்த்தீங்கன்னா எதுலையாட்டும் போய் நம்மளுக்கு ஒட்டிடுச்சு அப்படின்னா நம்ம ஃபோல்டர் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வைரஸ் ஆகிடும். உதாரணத்துக்கு டெம்ப் அப்படின்னு ஒரு வைரஸ் உண்டு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம அவங்களுடைய பென்ட்ரைவ் ஓப்பன் பண்ணையா அது உள்ள டெம்ப்னு இருக்கும், டக்குன்னு ஒரு ஸ்கேன் விடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், உங்கள் ஃபோல்டர் டிஸ்கில் வச்சுருக்கீங்களா, எந்த ஃபோல்டர் உள்ளே போனாலும் உள்ள டெம்ப்னு ஒரு வைரஸ் கிடக்கும், அது டெலிட்டும் ஆகாது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஓஎஸ் போட்டு திரும்ப உங்களுடைய சிஸ்டத்தை ஃபுல் ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்பவும் அதுக்கு தனியாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காசு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதனால் பென்ட்ரைவ், மெமரி கார்டு எது போட்டாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா ஒரு நிமிஷம் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க சரிங்களா. K7 மட்டும்தான் இல்லை, நீங்கள் உங்களுக்கு எந்த ஆன்டிவைரஸ் போட்டு வச்சுருக்கீங்களோ அதை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அவங்களுடைய பென்ட்ரைவ், மெமரி கார்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,